ஆவடி மாநகர மாவட்ட தேமுதிக சார்பில் பட்டாபிராமில் நடைபெற்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு வழிநெடுகிலும் நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகர மாவட்ட கழகம் சார்பில் 2021 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பட்டாபிராம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க சென்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு ஆவடி மாநகர மாவட்ட கழகம் சார்பில் திருவேற்காடு முதல் பட்டாபிராம் வரை வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவேற்காடு பகுதியில் ஆவடி மாநகர மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் ஆவடி நாமு சங்கர் தலைமையில் ஏராளமான மாவட்ட கழக நிர்வாகிகள் அவருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. புரட்சி கலைஞரெனும் போர்வாளே வரணும் பொற்கால ஆட்சி உன் தலைமையிலே. உம்மை வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம். எம்மை வழி நடத்தி செல்ல வணங்குகிறோம். வாழ்த்துகிறோம் தலைவர் வாழ்த்துகிறோம். தமிழகம் தலைநிமிர வாழ்த்துகிறோம். தமிழகம். திருவேற்காடு பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கழக கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது அவருக்கு கிரேன் மூலம் 100 கிலோ அளவிலான பிரம்மாண்ட ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மகளிர் அணியினர் அவருக்கு மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நேற்று உதித்ததல்ல. 20 ஆண்டுகள் தொண்டர்கள் மனதில் இருந்த கனவல்லவா. கேப்டன் அடுத்தவன் கட்டிய வீட்டுக்குள் நுழைந்த அரசியல் தலைவன் அல்ல. கழகத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் தொண்டரும் தலைவரும் எழுப்பிய சின்னமடா. கொள்ளைக்கார கட்சிகள் மத்தியில் கொள்கைக்கான கட்சியடா. இதை விட சிறந்த இயக்கம் எங்கும் கிடையவே கிடையாது. எங்கும் கிடையவே கிடையாது. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. புரட்சி கலைஞரெனும் போர்வாளே. பின்னர் காடுவெட்டி பகுதியில் சாலையில் பயணம் செய்த அவர் பருத்திப்பட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்தார். போட்ட தங்கங்களை தொண்டர்களாக பெற்ற கட்சி இது. நம் தலைவன் விட்ட கட்டளையை தன்னுயிராய் மதிப்பவர்கள். லஞ்சம் ஊழல் வஞ்சகர் யாரும் இங்கு இல்லையடா. நெஞ்சில் உரம் கொண்ட கொள்கை சிங்கங்கள் இங்கு நிறைய உண்டு. பெண்களுக்கெல்லாம் சம உரிமை கொடுத்த முதல் கட்சி இதுதானே. பெண்ணினத்தை உயர்த்த வந்த பேரியக்கம் இதுதானே. தமிழகத்தில் கேப்டனின் ஆட்சி பெண்களின் வெற்றியடா. அதற்கு மக்கள் சாட்சியடா. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. புரட்சி கலைஞரெனும் போர்வாளே வரணும் பொற்கால ஆட்சி உன் தலைமையிலே. உம்மை வணங்குகிறோம் ஐயா. சுமார் 300க்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் 2 சக்கர வாகனம், ஆட்டோ மற்றும் 4 சக்கர வாகனங்கள் புடைசூழ அணிவகுத்து சென்றனர். ஆவடி நகரம் பகுதியில் வருகை புரிந்த அவருக்கு மகளிர் அணியினர் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மகளிர் அணியினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். எல்லாருக்கும் எல்லாம் வாய்க்கும் நாளில் எந்த எண்ணம் ஈடேறும். இல்லாமல் போனால் மேலும் மேலும் எந்தன் கண்கள் சூடேறும். என்னை தொடர்ந்து வருகின்ற பேரை என்றும் விடமா
நமக்கு துன்பங்கள் வந்தால் சோற்றை கூட தொடமாட்டேன். இடிமழை மின்னல் இடை வரும் போதும் நடுங்கிட மாட்டேன். நான் தான் முன்வைத்த காலை பின்வைக்கும் வேலை என்னிடம் கிடையாது. இதனைத் தொடர்ந்து ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் அவர் கழக கொடியை ஏற்றி வைத்தார். தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே, புரட்சி கலைஞர் எனும் போர்வாளே, வரணும் பொற்கால ஆட்சி உன் தலைமையிலே உம்மை வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம், எம்மை வழி நடத்தி செல்ல வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் தலைவ வாழ்த்துகிறோம், உன்னால் தமிழகம் தலை நிமிர வாழ்த்துகிறோம், தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை. தேமுதிக தொண்டர்களின் வாகன அணிவகுப்புடன் ஆவடி செக் போஸ்ட் பகுதிக்கு வருகை புரிந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்தார். வாக்குகள் கேட்டு வாங்கும்போது நாக்கில் 100 பொய் வைப்பார். மக்கள் வாக்கை வாங்கிக் கொண்டு மக்கள் காதில் பூ வைப்பார். காலம் மாறும் காட்சிகள் மாறும் கேள்வி கேட்டால்தான் கரைகள் போகும் துணி வெளுப்பாகும் துவைத்து போட்டால்தான் எது நடந்தாலும் நமக்கெனவென்று ஒதுங்கிடலாமா தோழா தோழா, வலியவர் துன்பம் வலியவர் பார்த்து இருப்பது கூடாது, பிறர்க்கென கொஞ்சம் இலகிடும் நெஞ்சம் படைத்திட வேண்டும் தோழா தோழா, பொதுநல தொண்டு புரிந்தவர் கொண்டு புகழ்மிகு வரலாறு. டமக்கு டமக்கு டம டம் டம் தோரா, டமக்கு டமக்கு டம டம் டம் தோரா, டமக்கு டமக்கு டம டம் டம் தோரா, டமக்கு டமக்கு டம டம் டம் டம். பட்டாபிராம் பகுதியில் கழக கொடியை ஏற்றி வைத்த பின்னர் தேமுதிக நிர்வாகிகளுடன் அவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மக்கள் ஒரு புறம் தெய்வம் ஒரு புறம் பக்கம் துணை என நிற்கும் இருபுறம் 8 திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. கோழுக்கரங்களும் நீரை விட்டன கொள்கை விதைகளும் வேரை விட்டன நாளை தாய்க்குலம் நம்மை வாழ்த்திட பூக்கும் நல்லரசு. குற்றம் செய்தவன் கொட்டவனாயினும் கோட்டை கொத்தவன் கொண்டவனாயினும் தர்மம் கெட்டது தட்டு கேட்பது எங்கள் வாழ்க்கை நெறி. நோட்டை கொடுத்திங்கு ஓட்டை கேட்பவன் வேட்டை விளைத்திங்கு நாட்டை கெடுப்பவன் முட்டை முடிச்சுடன் ஓட்டை எடுத்திட செய்வான் விருதகிரி. டமக்கு டமக்கு டம டம் டம் தோரா, டமக்கு டமக்கு டம டம் டம் தோரா. தேமுதிக தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த அவருக்கு தேமுதிக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஆரத்தி எடுத்தும் இருபுறமும் ரோஜா மலர்களையும் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவடி மாநகர மாவட்ட கழக செயலாளர் ஆவடி நாமு சங்கர், கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் சி மகாலட்சுமி, மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் மற்றும் கழக தொண்டரணி துணை செயலாளர் தினகரன், ஆவடி சட்டமன்ற பொறுப்பாளர், மாவட்ட துணை செயலாளர் மாரியப்பன், மாநில மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.